நீங்கள் சேல்ஸில் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம். இந்த பெப்சி உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனல் அவங்களால மாற முடியாது. உலகத்தில் தலை சிறந்து விளங்குற அத்தனை சேல்ஸ் ப்ரொஃபஷனலும் இந்த பெப்சிங்கிறத அவங்க கிட்ட வச்சிக்கிறதுனால தான் அவங்களால உலகத்தில் உச்சத்தை தொட முடியுது சேல்ஸ் ஃபீல்டில். நீங்களும் அதே மாதிரி அவங்கள விட மிகச்சிறந்த ஒரு உச்சத்தை தொட வேண்டுமா இருந்தால் இந்த பெப்சியை நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட வச்சிருக்கணும் எவ்ரி சிங்கிள் டே. பெப்சியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஸ்பெக்டிங், அப்ரோச்சிங், ப்ரெசென்டிங், க்ளோசிங், எக்ஸ்பேண்டிங். இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த பெப்சிங்கிற பொட்டில் இருக்குது. ப்ரொஸ்பெக்டிங்னு சொன்னால் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் யாருக்கெல்லாம் நீங்கள் விற்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய ப்ராஸ்பெக்டாக இருப்பாங்க. நம்பர் 2 அப்ரோச்சிங். அப்ரோச்சிங்னு சொல்கிறது ஒரு கஸ்டமரை நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறது. அந்த கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணும்போது ஈதர் நீங்கள் கஸ்டமரை இன் பர்சன் ரீச் அவுட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓவர் த ஃபோனில் நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். ஸோ சால சிறந்தது அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு மெத்தட்னா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமரை இன் பர்சன் விசிட் பண்ணி அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸை பொறுத்தவரையில். 3வது ப்ரெசென்டிங். எப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் ப்ரெசென்டிங். ப்ரெசென்டிங்கை பொறுத்தவரையில் கஸ்டமருக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் பிச் பண்ண போகிறீங்க. அவருக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர், அட்வான்டேஜ், பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களோ அடுத்த ஸ்டெப் க்ளோசிங் ஸ்டெப் தான். ஆனால் க்ளோசிங் ஸ்டெப்பில் கஸ்டமர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் உங்ககிட்ட கேள்வி கேட்பார், ஒப்ஜெக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஒப்ஜெக்ஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த சேல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் எக்ஸ்பேண்டிங்னு சொல்லுவோம். எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களோ பிஸ்னஸை, கஸ்டமர் கிட்ட அடுத்தது கேட்க வேண்டிய கேள்வி ஒரு ரெஃபரல். யாருக்கெல்லாம் இந்த கஸ்டமர் நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி இதே மாதிரியான ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ அவருடைய ஃபேமிலியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்கெல்லாம் அவர் ரெஃபர் பண்ணுவாரோ அப்படி ரெஃபர் பண்ணக்கூடிய ஆக்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வாங்குறது தான் இந்த 5வது ஸ்டெப் எக்ஸ்பேண்டிங்னு சொல்லுவோம். ஸோ சேல்ஸை பொறுத்தவரையில் இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ணிங்களா இருந்தால் உங்களாலையும் மிகச்சிறந்த ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனாக மாற முடியும்.